சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா புதிய முகத்துக்கு கொடுத்து அது இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாகவே வந்து இந்த டைமில் திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க. இப்போ இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி, இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா பிரதமர் கூட சிறப்பாக வந்து பண்ணியிருக்கீங்கன்னு விட்டு இங்கே வந்து மேடையில் உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் அவர்களை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுகவுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். ஆனால் 2 பேருமே சேர்ந்து மீண்டும் திமுகவுக்கு பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சார், தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கு, அதை நாங்க ஆட்சிக்கு வந்து அதை நாங்க ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல சொல்றாரு. நாங்க பல முறை சொல்லியாச்சு, இது குடும்ப கட்சி. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால வாரிசின் அடிப்படையில் பதவியெல்லாம் கொடுக்கறது இல்லை, உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுவது தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை. சார் வணக்கம். திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூட வகையில் அமைஞ்சிருக்கும். அதுக்கான வரலாறும் உண்டு. தற்போது வெளியிட்டிருக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா? அப்படி இருக்கும்னா ஏதாவது முக்கிய அம்சமா பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, நான் வந்து ஷார்ட்டா தான் படிச்சு சொல்லியிருக்கிறேன். முழுசா படிச்ச நேரம் இல்லை. அதனால புக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க, நீங்க படிச்சு பாருங்க. அதுல எல்லாமே நீங்க கேட்கிற அம்சம் அத்தனையும் இருக்கும். சார், அதிமுக கூட்டணி தற்போது வரையிலும் இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு. திமுக கூட்டணி அனைத்துமே முடிவு செஞ்சு எல்லா வேலைகளும் முடிச்சிருக்கோம். இந்த தேர்தலில் பாஜக 2ஆம் இடத்தை பிடிக்க போவதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. எப்படி இருக்கும் சார் காலம்? இல்லை, அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாத பொறுப்பு நாங்கள் இல்லை, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. எங்கள் கூட்டணி நாங்கள் முடிச்சிட்டோம். பிஜேபி வந்து வளர்ந்துட்டு வருது, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் யார் வளர்ந்துருக்கிறா, யார் 2ஆம் இடத்துல இருக்கா, யார் 3ஆம் இடத்துல இருக்கிறா, யார் வந்து நோட்டை விட குறைவா ஓட்டு வாங்குறாங்கிறது தெரிய போகுது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். முடிச்சுக்கலாமா? நன்றி சார். ஒரு கேள்வி சார். சார், நீங்க கொடுத்திருக்க இந்த அறிக்கையில வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் பாக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இண்டி பிளாக்கு மொத்தமா சேர்த்து நீங்க கொடுத்துருக்கீங்களா இல்ல திமுக கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா, எங்க கூட்டணி தானே வரப்போகுது மேல. அந்த தைரியத்தை தான் கொடுத்துருக்கிறோம். நன்றி நன்றி சார். சார், உங்கள் மனசுபடி பிரதமர் வேட்பாளர் யாரை நீங்க முன்னிறுத்தீங்க? உங்க மனசுபடி இந்தியாவினுடைய வேட்பாளர், இந்தியா கூட்டணி சார்.